சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் சத்தத்தை கவனமாக கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். லூக்கா 13வது அதிகாரத்துல 6, 7, 8, 9 இந்த 4 வசனங்களை கவனமாக நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயோ ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு எதை விளக்குகிறது என்று சொன்னால், கனி இல்லாத வாழ்க்கை. இந்த கனி இல்லாத வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பரிசுத்த தேவன் இங்கே சொல்லுகிறார். இந்த கனி இல்லாத மரம் எங்க இருக்குது? தோட்டத்துக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்குது? தோட்டத்திற்குள் இருக்கும் மரம், தோட்டத்திற்குள் இருக்கும் அத்தி மரம், தோட்டத்திற்குள் அழகாய் வளர்ந்திருக்கும் மரம், அது காலகாலமாய் இருக்கக்கூடிய மரம். 3 வருடங்களாக தோட்டத்திலே கண்காட்சியை போல அழகாக இருக்கிறது. ஆனால் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அந்த தோட்டத்திற்கு வரும்போது அந்த தோட்டத்தை கவனிக்கிறார். அந்த தோட்டத்திலே இருக்கிற அந்த அத்திமரம் 3 வருஷமாய் அதை கவனிக்கிறார். 3 வருஷம் கவனித்தும் அந்த அத்திமரத்திலே ஒரே ஒரு பழம் கூட இல்லை. அதை தொடர்ந்து 3 வருஷம் பார்த்தாரு. சரி, இது பிரயோஜனம் இல்லை போலுக்க, தோட்டத்தில் இருக்க, தோட்டத்தில் அது இடத்தையும் அடைச்சிட்டு இருக்குது, வேற மரத்தையும் அது கெடுத்துக்கிட்டு இருக்குது, நிலத்தையும் கெடுக்குது. அதனால இது இந்த தோட்டத்துக்கு லாய்க்கு இல்லை இந்த மரம். அதனால இந்த மரத்தை என்ன பண்ணு? வெட்டி போடு. மரத்தை என்ன பண்ணு? வெட்டி போடு. ஆமா, அவர் மரத்தை வெட்டி போட சொல்லிட்டார். அதற்கு அவன், ஐயா, அந்த தோட்டக்காரன் சொல்றாங்க, அது அதாவது இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அதாவது அந்த தோட்டக்காரன் சொல்றாப்புல, தயவுசெய்து வெட்டி போட்டுறாதீங்க ஐயா, அதை வெட்டி போட வேண்டாம், இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. இந்த வருஷமும் அதை நான் கவனிக்கிறேன், இந்த வருஷமும் நான் அதுக்கு தண்ணி ஊத்துறேன், இந்த வருஷமும் நான் அதை சுற்றி கொத்தி எரு போடுகிறேன். இந்த வருஷம் அது நிச்சயமா கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம். அது ஒருவேளை இந்த வருஷமும் அது பழைய சுபாவத்தையே வெளிப்படுத்திட்டு இருந்துச்சுன்னா, அதனுடைய குணம் மாறாம, அது கனி கொடுக்காம, அது மறுபடியும் என் கேரக்டர் இப்படிதான், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நான் கனி கொடுக்க மாட்டேன், நான் கனி இல்லாத மரமா இருப்பேன், ஆனாலும் தோட்டத்திலே தான் இருப்பேன், தோட்டத்தில் இருக்கிற நிலத்தையும் கெடுப்பேன். ஆமா, அப்படிதான் அந்த மரம் இந்த வருஷம் இருந்துச்சுன்னா, அங்க பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இனிமேல் இதை வெட்டி போடலாம், இனிமேல் இதை வெட்டி போடலாம். கர்த்தருக்கு பிரியமா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த தேவன் கனி இல்லாத மரத்தை வெட்டி போடுகிறார். அது தோட்டத்தின் வெளியில் இருந்தால் அதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த மரம் தோட்டத்திற்குள் இருக்கக்கூடிய மரம். அவருடைய தோட்டத்தில் ஒரு மரம் இருக்கும் என்று சொன்னால் அது கனி உள்ள மரமாகத்தான் காணப்பட வேண்டும். அது கனி இல்லாத மரமாக காணப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை காத்திருக்கிறார். அது இன்னும் அது கனி கொடாமல் போகும் பொழுது அதை வெட்டி போட கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதை நமக்கு இந்த வசனம் மிக தெளிவாக உணர்த்துகிறது.
இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆகிய நம்மை அவர் கனிவுள்ள வாழ்க்கைக்கு அழைக்கிறார். கனி இல்லாத வாழ்க்கைக்கு அல்ல, கனிவுள்ள வாழ்க்கைக்கு அவர் அழைக்கிறார். ஆமா, கனிபடாத மரம், அந்த கனிபடாத ஆத்துமா எங்கே போடப்படும்? மத்தேயு 3:10. இப்ப படிங்க, மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம். கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடாத மரம் எதுவோ, கனி கொடாத மனுஷன் எவனோ, கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து தோட்டத்திற்குள் இருந்து தோட்டத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அக்கினியில் போடப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14-15. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14-15. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான். நல்ல கனி கொடாத மரம் அக்கினியிலே போடப்படும். அக்கினி கடலிலே தள்ளப்படுகிற நல்ல கனி கொடுக்காத மனுஷன் முதலாவது தோட்டத்தில் இருந்து அது வெட்டப்படும், தோட்டத்தை விட்டு அகற்றப்படும். அதற்கு பின்பு அது எங்கே கொண்டு செல்லப்படும் என்று சொன்னால், அந்த வெட்டப்பட்ட நல்ல கனி கொடாத மரம் அது வெளியே கொண்டு செல்லப்பட்டு அக்கினியிலே போடப்படும். அது காணப்படாத மரமாக மாறி போகும். அது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாத மரமாக, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாத மனுஷனாக அவன் மாறி போகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கனி இல்லாத மரம், கனி இல்லாத வாழ்க்கை, கனி இல்லாத மரம் தோட்டத்தில் இருக்க முடியாது. தேவன் அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கின்றார். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தேவன் அந்த தோட்டத்தை விட்டு அதை வெட்டி எறிகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த தோட்டம் நம்ம கைகளிலே 9வது ஆண்டாக நம்ம கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தோட்டத்திலே அநேக மரங்கள் உண்டு. ஆனால் இந்த 8-9 ஆண்டுகளிலே கனி இல்லாத மரங்களை பரிசுத்த தேவன் வெட்டி போட்டார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களை, கனி இல்லாத மரங்கள் வெட்டி போடப்படும். அது வெட்டி போடப்படுவது மட்டுமல்ல, அது வெளியே கொண்டு செல்லப்படும். அது தேவனுடைய புஸ்தகத்திலிருந்து அது எடுக்கப்படும், அழிக்கப்படும். இன்றைக்கு பரிசுத்த தேவன் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய தோட்டம், எஜமானால் கொடுக்கப்பட்ட இந்த தோட்டம், இந்த தோட்டத்திலே கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கின்றார். ஆம், இந்த தோட்டத்திலே கர்த்தர் இந்த ஆண்டும் அவர் நிச்சயமாக சுற்றிலும் கொத்தி எரு போடுவார், இந்த நிலத்தை உழுவார். நம் வாழ்க்கையில இன்னும் நாம் எந்தெந்த இடங்களிலே கனி இல்லாதவர்களாக இருக்கிறோமோ அந்த இடங்களை எல்லாம் அவர் சரி பண்ணுவார். அவர் இந்த ஆண்டை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த தோட்டத்திலே அநேகரை கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கின்றார். இந்த தோட்டத்திலே அநேக மரங்களை கனிவுள்ள மரங்களாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள மரங்களாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் வைத்திருக்கின்றார். பரிசுத்த தேவன் இந்த 1ஆம் ஆண்டு முதல் மாதம் முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் கனியுள்ள வாழ்க்கை, கனி இல்லாத வாழ்க்கை என்று சொல்லி, கனியுள்ள மரம், கனி இல்லாத மரம் என்று சொல்லி, கனி இல்லாத மரம் அது வெட்டி போடப்படும், வெளியே கொண்டு செல்லப்படும், எரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 15:2. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தோட்டத்தில் இருந்தும் கனி கொடாமல் இருக்கக்கூடிய அந்த கொடிகளை பரிசுத்த தேவன் அறுத்து போடுகிறவராக இருக்கிறார். நாமே அந்த கொடிகளாக காணப்படுகிறோம். 16வது வசனம் படிங்க. 16, அதே அதிகாரம் 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை நல்ல கவனிங்க. சப்போஸ் உங்களுக்கு பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க பிள்ளைகளை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, வசனத்தை கவனிக்க முடியலன்னா கூட அந்த வசனங்களை எல்லாம் எழுதி வச்சுட்டே வாங்க. பிள்ளைகளை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. தெரியும் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. டோன்ட் வரி. நீங்க அந்த வசனங்களை மட்டும் டைரக்டா நோட் பண்ணீங்க. நைட்டு ஃபேமிலி ப்ரேயர்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கண்டிப்பா ஆமோஸ் கோட்டடிச்சு தூங்கிடுவோம். அப்போ நிச்சயமா ஜோசப் கோட்டடிச்சு தூங்கிடுவோம். அப்போ நீங்க பொறுமையா கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல போட்டுருக்கு, பரிசுத்த தேவன் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமா, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. You have not chosen me, but I have chosen you. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமா, அப்படின்னா I have planted you. நான் தான் உன்னை நாட்டி இருக்கிறேன், நான் தான் உன்னை நாட்டி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். You might go and bear the fruit and keep on bearing. ஆமா, தொடர்ந்து நீங்க கனி கொடுக்கும்படிக்கு, நீங்கள் அந்த உங்கள் கனி உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு நான் தான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ, அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படி பண்றோம்? கர்த்தாவே, நீர் அனிட்டாவுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது எது வரைக்கும்? நீ நானும் பூமியில இருக்கும் வரைக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 16வது அதிகாரத்துல 24வது வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. அடுத்த வசனத்தை சொல்றாரு, இவைகளை நான் உவமைகளாய் உங்களோட பேசுகிறேன், காலம் வரும், the time will come, அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் இங்கே ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் பைபிள் ஸ்டடியில வரக்கூடியது. இப்ப அதை சொல்றதுக்கு டைம் இல்லை. அவர் சொல்றாரு, பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். ஆமா, அதற்கு பிறகு அவர் சொல்றாரு மறுபடியும் 26வது வசனத்துல தெளிவா, அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஆமா, இது ஒரு ரகசியம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல பரிசுத்த தேவன் சொல்றாரு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? தோட்டத்தை விட்டு வெளியே எடுத்து போடுவார். அது எப்படி போடுவார்? வெட்டி எடுத்து போடுவார். எப்படி போடுவாரு? வெட்டி எடுத்து போட்டு அதோட விட்டுறாரா? என்ன பண்றாரு? அக்கினிக்கு இரையாக வைக்கிறார். அக்கினி கடலிலே தள்ளப்படும்படிக்கு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் அழிக்கப்படும்படிக்கு அங்க தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அப்ப தோட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்? முதலாவது கனி உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த கனி கொடாத பிள்ளைகளை குறித்து பைபிள்ல வசனம் சொல்றது, அது என்ன பண்ணுதா? அது கனி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அது நிலத்தை கெடுக்குதான். எதை கெடுக்குதான்? போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கா இல்லையா? என்ன போட்டிருக்கு? 7வது வசனத்துல லூக்கா 13:7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது அந்த கனி கூடாத மரம் எதை கெடுக்குதான்? ஹலோ, எதை கெடுக்குதான்? கனி கொடுக்காத மரம் எதை கெடுக்குதான்? சபையை கெடுக்குதான். எதை கெடுக்குது? சபையை கெடுக்குதான். அது கெட்டு போனது இல்லாம அது சபையும் கெடுக்கிறதா இருக்கு. அதனால ஒரு சில டைம்ல ஒரு சில காரியங்கள் சபையில நடக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கும்.
ஆனா கர்த்தர் தான் அதை செய்யறான்னு நினைக்கும் போது என்னால எதுவுமே பேச முடியாது. ஆம், ஏன்னா வெட்டி போடுகிறவர் தேவன். வெட்டி போடுகிறவர் யாரு? அதான் உண்மை. ஆண்டவர் காட்டுறாரு டிஃபரன்ஸ். வெட்டி போடுவது இல்ல, அதை எரிகிற அக்கினிக்கு ஒப்பாக கர்த்தர் வைக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கை, அந்த கனி இல்லாத வாழ்க்கையை டிஃபரன்ஷியேட் பண்றார் ஆண்டவர். அங்க சமாதானம் இருக்காது, அங்க சந்தோஷம் இருக்காது, அங்க ஆசீர்வாதம் இருக்காது, அங்க சண்டை இருக்கும், அங்க புலம்பல் இருக்கும், எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நிம்மதியில்லாத பயணமா இருக்கும். ஏன்னா அது தோட்டத்திலிருந்து பிடுங்கப்பட்ட மரம், வெட்டப்பட்ட மரம், வெட்டி வெளியே எடுக்கப்பட்ட மரம், அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற மரம். இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களை, பரிசுத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம் கனி நிலைத்திருக்கும்படி அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார். இங்க கனி கனி கனின்னு சொல்றது, நீங்க ஒரு நவீன்குமார் பொண்ணு கனி நினைச்சிட போறீங்க. பாருங்க, கனின்னு சொல்லப்பட்டது எதுன்னு பார்த்தாச்சுன்னா 17வது வசனம் படிங்க. இல்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு. இங்க பரிசுத்த தேவன் கனியில பிரதானமா எதுன்னா அன்பு. அன்பே பிரதானம். பாட்டு பாடுறோம்ல, பாட்டு பாடுறோமா இல்லையா? சொல்லுங்களேன், பாட்டு பாடுறோமா இல்லையா? ஆமா, என்ன பாட்டு அது? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அப்ப எது பிரதானம்? இந்த அன்பு தான் பிரதானம். இன்னைக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க பாருங்க, எல்லாத்தையும் பக்காவா பண்றாங்க. எல்லாத்தையும் பக்காவா, ஒண்ணு மட்டும் அவங்கள்ட்ட கிடையாது. எது? அவங்க பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, கொண்டாட்டிட்டு அன்பா இருக்காங்க, புருஷன்ட்ட அன்பா இருக்கிறாங்க, அம்மாட்ட அன்பா இருக்கிறாங்க, அப்பாட்ட அன்பா இருக்கிறாங்க. ஆனா மாமியார்ட்ட அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க, மாமனார்ட்ட அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க, நாத்தனார்ட்ட அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க, கொத்தனார்ட்ட அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட மட்டும் அன்பா இருக்கிறாங்க, மற்றவங்கள்ட்ட சிரிக்கிறாங்க, பிரைஸ் லார்ட் சொல்றாங்க. ஆனா வெறும் வாயில மட்டும் வடை சொல்றாங்க, வேற எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. அதுவும் இந்த கல்யாணத்துக்கு பிறகு இருக்கு பாருங்க, அவங்க அண்ணன் தங்கச்சி இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரே தட்டு தான் சாப்பிடுவாங்க. எப்போ? அண்ணா ஊட்டுங்கண்ணா, யார்? தங்கச்சி. இவர் அண்ணன் தங்கச்சி ஊட்டுவாரு, தங்கச்சி அண்ணனுக்கு ஊட்டும். தங்கச்சி வடை செஞ்சா அண்ணனுக்கு மறக்காம எடுத்து வைப்பாங்க. ட்ரெஸ் எடுத்தா அண்ணனுக்கு தங்கச்சி செலக்ட் பண்ணும், தங்கச்சிக்கு அண்ணன் செலக்ட் பண்ணுவான். எது வரைக்கும்? கல்யாணம் வரைக்கும். இந்த கல்யாணத்துக்கு பிறகு காக்காவுக்கு வைக்கிற வடை கூட அண்ணன் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அந்த அண்ணன் தங்கச்சி உறவு கல்யாணத்துக்கு பிறகு அந்த அன்பு எப்படிதான் போகுதுன்னே தெரியலீங்க. எப்படிதான் போகுது? அதுவும் பார்த்தாச்சுன்னா ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தாச்சுன்னா அந்த நாத்தனார்னு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்? ஆமா, அது ஒரு தனி சீரியலே எடுக்கலாம் அந்த கேரக்டர். அது ஏன் அவங்கள எல்லாரும் அந்த ஒரு வில்லனா பாக்குறாங்க, வில்லியா பாக்குறாங்கன்னு தெரியல. அவங்களும் அதே போல கர்த்தருக்கு பிரியமானவர்களே பாருங்க, தேவன் இந்த அன்பை குறிச்சு சொல்லும் பொழுது கற்பனையில பிரதான கற்பனை அன்பு அப்படிங்கிறார். இந்த அன்பை ரெண்டு விதத்துல பிரிச்சு காட்டுறாரு. நீ என்கிட்ட அன்பா எப்படி என்கிட்ட, ரெண்டாவது பிறனிடத்தில் அன்பாரு, பிறனிடத்தில். இந்த அன்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தோட்டத்தை விட்டு வெட்டி போட ஆண்டவர் வெட்டி போடுறாரு, தோட்டத்தை விட்டு வெளியே தூக்கி வீசுறாரு. எந்த அன்பு உள்ளவங்கள? மாயமாலமான அன்பு. என்ன அன்பு? என்ன அன்பு? ஒரு அந்த பாட்டு ஒரு ரவி பிரசாத் யாராவது பாடிப்பாங்க, அந்த பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கம் திரும்பினாலும். அந்த பாட்டு இருக்கா? அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா?
செல் கையில் இருந்தா நான் எடுத்து பாடியிருப்பேன். அந்த பக்கம் இழுக்கிறார்கள், அதுவா மாய்மால அன்பு தேவையா? அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? மாய்மாலம் அன்பு போதுமாவா தேவையாவா? மாய்மாலமான வாழ்க்கை, மாய்மாலமான அன்பு. பாருங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இந்த மாய்மாலமான அன்பு சபையில வந்தா பிரைஸ் லார்ட், வெளியா யாரா அவன்? ஆமா, இந்த அன்புல பயங்கரமான டிஃபரன்ஸ். இது யார்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்டியன்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. அதனால தேவன் என்ன பண்றாரு? வெட்டி போடுறாரு. என்ன பண்றாரு? அந்த மரத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓ நீ இப்படியா அப்படின்னு ஆண்டவரே பார்க்கிறாரு. 3 வருஷம் வாய்ஸ் பண்றாரு. 3வது வருஷமே துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் கெஞ்சி கூத்தாடி கேட்டா இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அது புத்தி மாறுதான்னு பாக்குறாரு. மாறலைன்னா மொத்தமா கழிச்சு கட்டிடுறாரு. மொத்தமா கழிச்சு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோட்டத்திற்குள் இருக்கக்கூடிய மரம், கனியுள்ள மரம், கனியுள்ள வாழ்க்கை, அதுதான் தேவன் விரும்புகிறார். இங்க பரிசுத்த தேவன் அதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். You have not chosen me, but I have chosen you. I have appointed you. I have planted you. ஆண்டவர் சொல்றார், நான் தான் அப்படின்னு சொல்றார். அதனால உன் வாழ்க்கையில நீ முக்கியமா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறார். எது? கற்பனை. என்ன கற்பனை? படிங்க மத்தேயு 22, மத்தேயு 22 36 37 38. மத்தேயு 22 36 37 38. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது? எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. 2 விஷயத்துல அவர் சொல்றது அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. முதல்ல என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக, இரண்டாவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு தான் பிரதானமா இருக்கிறது. இப்போ இது நம்மால முடியுமா? நிச்சயமா என்னால தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம் பிரதர், 3 மணிக்கே எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம் பிரதர். ஞாயிற்றுக்கிழமை ஆயாச்சுன்னா டான்னு வந்து நிற்பேன். ஆமா, தேவனுக்கு பிரியமான எல்லா காரியத்தையும் செய்வேன். ஆனா அவ இருக்காள எப்படி? கர்த்தருக்கு எடுத்த எல்லா காரியத்தையும் செய்வேன், ஆனா அது மட்டும் என்னால முடியல பிரதர். என்ன அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன ஆமா, அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பாருங்க, அந்த மனசு வரமாட்டுது. ஆனா யார் தோட்டத்துல இருக்கிறோம்? கர்த்தருடைய தோட்டத்துல இருக்கிறோம். நீ வெளியே வேற தோட்டத்துல இருக்க, வேற தோட்டத்துல இல்ல, ஆண்டவருடைய தோட்டத்துல இருக்கிற. உனக்கு எஜமான் யாரு? அதே தோட்டத்துலதான் அந்த மரத்தையும் நட்டு வச்சிருக்கிறாரு. அதே தோட்டத்துலதான் நீ இருக்க. தோட்டத்துல இருக்கிற நீ தோட்டக்காரன் சொல்றத செய்யணுமா, உன் இஷ்டப்படி செய்யணுமா? தோட்டக்காரன் சொல்றாரு, நீ கனியுள்ள மரமா மாறு, கனியுள்ள வாழ்க்கைக்குள் போ அப்படிங்கிறாரு. நீ கனியுள்ள மரமாக மாறும்போதுதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப தோட்டத்தில் இருக்கிற மரம் தோட்டக்காரனுக்கு கீழ்ப்படியுமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கீழ்ப்படியுமா? தோட்டக்காரனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மரமாக காணப்பட வேண்டும். இங்க வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்மால முடியுமா பிரதர்? எனக்கு தேவனிடத்தில் அன்பு கூற முடியும், ஆனால் பிறனிடத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறார், கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம வாழ்க்கையில நான் ஆலயத்துல அழகா இருக்கிறேன், ஆலயத்துல எல்லா காரியத்திலையும் நான் உண்மையா இருக்கிறேன், ஆலயத்துல ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல நாம சரியா இருக்கிறேன். ஆனா மாம்சத்துல நீர் சொன்ன கற்பனையில 2வது கற்பனையை என்னால கை கொள்ள முடியல ஆண்டவரே. முதலாம் பிரதான கற்பனை அதை நான் கை கொள்றேன், இந்த 2வது கற்பனை என்னால கை கொள்ள முடியல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. 2 கற்பனையும் பிரதான, 2 கற்பனையும் தேவனுடைய பிரதான கற்பனையே இல்லையா? 2 கற்பனைகளை கைக்குள்ள சொல்லி இருக்கிறாரா இல்லையா? 2 கற்பனையிலே பொதுவா எதை வெளிப்படுத்த சொல்லி இருக்கிறாரு? அன்பு. அப்ப அன்பு தேவனிடத்துல என்னால அன்பு கூற முடியுது,
என்னை நேசிக்கிறவர்களிடத்தில் என்னால் அன்பு கூற முடியுது, என்னை பகைக்கிறவர்களிடத்தில், என் சத்துருக்களிடத்தில் என்னால் அன்பு கூற முடியல. என்னை கஷ்டப்படுத்தினவர்களிடத்தில் என்னால் அன்பு கூற முடியல. என்னை வாரினால் அடித்தவர்களிடத்தில் என்னால் அன்பு கூற முடியவில்லை. என் கைகளில் ஆணி அடித்தவர்களிடத்தில் என்னால் அன்பு கூற முடியவில்லை. என் தலையில் முள்முடி வைத்து அழுத்தினவர்களிடத்தில் என்னால் அன்பு கூற முடியவில்லை. என்னை ஈட்டினால் விழாவில் குத்தினவரிடத்தில் என்னால் அன்பு கூற முடியவில்லை. என்னை தலையில் கொட்டினவரிடத்தில் என்னால் அன்பு கூற முடியவில்லை. என் மூஞ்சில் காரி துப்பினவரிடத்தில் என்னால் அன்பு கூற முடியவில்லை. அப்படி கூற முடியவில்லை என்று சொன்னால் நீ தோட்டத்திற்கு தகுதியுள்ள பிள்ளை இல்லை. நீ தோட்டத்தில் நாட்டப்படுவதற்கு தகுதியுள்ள மரம் அல்ல. அதான் உண்மை. நீ வெட்டி போட தகுதியுள்ள மரம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த தகுதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய மரம் நீ அல்ல. ஏனென்று சொன்னால் நீ கற்பனையை மறக்கிறாய், கற்பனையை வெறுக்கிறாய். நீ தேவனை நேசிக்கிறேன் என்று பொய் சொல்லுகிறாய், தேவனுக்கு விரோதமான கிரியை செய்கிறாய். நீ தேவனை நேசிப்பது பொய். அவர் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது உனக்காக அல்ல. அதான் உண்மை. ஏங்க அவரு அன்பு கூர்ந்தாரங்க. அவரை கொட்டினவன் அவரை காட்டி கொடுக்கல, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் காட்டி கொடுக்கல, அவரை சிலுவையில் ஆணி அடிச்சவன் அவர் காட்டி கொடுக்கல, கொலை குற்றவாளியை கூட அவர் மன்னித்தார். பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். கடைசி வரை அவர் அன்பு கூர்ந்தார். சிலுவையில் முடிவு பரியந்தம் அவர் அன்பு கூர்ந்தார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. படிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. நீ கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நீ கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நீ கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உன்மேல் அன்பு வைத்த தேவன், உன்னை தோட்டத்திற்குள் கூட்டி சேர்த்த தேவன், உன்னை தோட்டத்திற்குள் வைத்து எரு போட்டு உனக்கு உரம் போட்டு உன்னை வளர்த்து கொண்டிருக்கிற தேவன். இந்த தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது அவர் விரும்புகிற கனி. அந்த கனியை கொடுக்காமலேயே நீ தோட்டத்துக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறாயே. பரிசுத்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் நீ கற்பனைகளை கை கொள்ளவில்லை. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக உன் இருதயம் காணப்படுகிறது. வெளிப்புறமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாய், உள்ளேயோ நீ அலங்கோலமாக இருக்கிறாய். இன்னும் உன் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்த விருப்பும் வெறுப்பும் கசப்பும் பகையும் அது இன்னும் உனக்குள் உன் இருதயத்துக்குள் மறைந்து கொண்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய தோட்டத்துக்கு விரோதமான காரியங்களை உன் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எந்த ஆண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்களும் அப்படிப்பட்ட அந்த இருதயமும் முயற்சிகளும் உன் வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் இந்த ஆண்டு நான் உன்னை வெட்டி போடுவேன். அதைத்தான் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். வெட்டி போடுவது மட்டுமல்ல, தோட்டத்திற்கு புறமாக எரிந்து விடுவேன். அநேகரை எப்படி தோட்டத்திற்கு புறம்பாக எரிந்து இன்றைக்கு அலைந்து திரிந்து ஆசீர்வாதங்களை இழந்து அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்களோ அதே போல நிலைமை உருவாகும். அதனால் இந்த ஆண்டு நீ வெட்டி போடாதபடிக்கு கனி கொடுக்கும்படி எச்சரிக்கையாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் நம்மை நேசிக்கிறவர். நாம் தோட்டத்தின் பிள்ளைகள். இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும். எல்லோரையும் நான் ஏற்கனவே சொன்னது போல நேசிக்கிறவர்களாக மாறும். உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அன்பாயிரு. எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. தோட்டக்காரன் அதைத்தான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறான். தோட்டத்தின் உரிமையாளர் அதைத்தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த தேவன் நமக்கு இந்த ஆண்டை தந்திருக்கின்றார். எது இருந்தால் நான் கனி உள்ளவனாக மாற முடியும்? எது இருந்தால் நான் கனி உள்ளவனாக? கர்த்தாவே, என்னை கனி உள்ள பிள்ளையாக மாற்றும். இந்த வருஷம் நான் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். கனி உள்ள மகனாக மகளாக மாற வேண்டும். அதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று 3:16 படிச்ச யோவான்ல
கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. அப்ப இந்த ஒரு பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கனி உள்ள வாழ்க்கை தேவை. கனி என்றால் அந்த கனியை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 5, 6, 7, 8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எப்படி இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணுமா? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். உன்னை தோட்டத்தை விட்டு வெட்டி போடக்கூடிய சூழ்நிலைகளை உன் இருதயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நிறைய பிசாசு போராடுவோம். நீ எப்படி இருக்கணும்? அதிக கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? என்ன ஜாக்கிரதை? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பால் பிரியராஜ் எப்படி? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வருஷம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை தோட்டத்தை விட்டு வெட்டி போடுறதுக்கு பிசாசு பிளான் பண்ணும். அவன் பிளான் என்ன தெரியுமா? ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பெயரை கிறுக்கணும். அதான் அவன் பிளான். அதுக்கு ஒரே வழி, முதல்ல தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். உள்ள இருக்கிற வரைக்கும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப கனி கொடுக்கலன்னா கூட கர்த்தர் உள்ள வச்சிருந்தாரா வெளியே வச்சிருந்தாரா? உள்ளவே வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தோட்டக்காரன் கேட்கிறாரு, ஏன்பா இன்னும் ஏன்பா வச்சிட்டு இருக்கிற? துரத்துப்பா அப்படிங்கிறார். வெட்டி போடு அப்படிங்கிற. நான் வெட்டி போடுவேன் அப்படிங்கிறார். அப்ப தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர், செய்கிறவர். அப்ப இந்த நாள்ல என் வாழ்க்கை கனிவுள்ள வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வாட் ஐ நீட் டு டூ? அதைத்தான் தேவன் சொல்றாரு 1-2 பேதுரு 1வது அதிகாரத்துல. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? படிங்க. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வளர்க்குங்கள். நல்லா கவனிங்க. 7 விஷயத்துங்க சொல்றார். 2016வது ஆண்டு 2016 2016 இது 2026 10 வருஷம் ஆகுது. அப்ப 2010 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மேல மொட்டை மாடியில நாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு 5 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றோம். கர்த்தருடைய நாமத்தினால மேல மொட்டை மாடியில 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. அந்த செய்தி இப்பவும் இருக்கு. அந்த ரெக்கார்டு இன்னைக்கு இருக்கு. அப்ப கொடுத்த செய்தி. அந்த செய்தியில 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த செய்தியில இதுதான் முதல் தடவையா கொடுத்த செய்தி. கனிவுள்ள வாழ்க்கை, விசுவாசத்தின் 7 படிக்கட்டுகள். விசுவாசத்தின் 7 படிக்கட்டுகள் என்கின்ற தலைப்பில், அந்த 7 steps of faith அப்படிங்கிற தலைப்பில் இந்த செய்தியை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வெறும் தரையில கர்த்தர் கொடுக்க உதவி செய்தார். அந்த விசுவாசத்தின் 7 படிக்கட்டுகள் இது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை கனிவுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த தேவன் கொடுத்த செய்தி. அப்ப இந்த இடத்துல விசுவாசத்துக்கு கூட நம்ம கூட இருக்கக்கூடிய 7 குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, விசுவாசத்துக்கு கூட தைரியம் என்ன இருக்கணும்? பயந்தாங்குழியா இருக்கக்கூடாது. விசுவாசத்துக்கு கூட என்ன இருக்கணும்? தைரியம் உள்ள விசுவாசியா இருக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசி? விசுவாசத்தோட தைரியம் இருக்கணுங்க. ஆமாங்க, நாங்க இந்த சர்ச்சுக்கு தாங்க போயிட்டு இருக்கோங்க. I am the member of the Prince of Peace Prayer House, காட்பாடி. I am the church member. அங்கதான் நான் இருக்கிறேன். அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி 2 கோடி ரூபாய் பணத்தை கட்டி அந்த பணத்துல அங்க பைபிள் எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியல. இந்த ஆவிக்குரிய சபையில இருந்த பிரின்சி தான் அங்க சொல்லி பிரைஸ் வாங்கிருக்காங்களே. அல்லேலூயா. அந்த இடத்துல எந்த ஆயுதம் கருப்புள்ள பட்டயம் பயன்பட்டுச்சுன்னா இந்த சின்ன கூடாரத்தில் இருக்கக்கூடிய கருப்புள்ள பட்டயம் தான் அங்க பிரகாசிக்குது. அல்லேலூயா. அந்த 2 கோடி பணத்துல கட்டின பில்டிங்ல இருக்கிற ஒரு புண்ணாக்கு கூட சொல்லல. அந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் இங்க இருந்து போன ஸ்டார் அதை சொல்லுது. அல்லேலூயா.
சொல்லி பிரைஸ் தட்டுது, மெடலை வாங்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்ல, எத்தனையோ இடங்கள்ல எங்கிருந்து போன பிரின்சி, இது ஒரு பிரின்சி நம்பர் பார்ட் 2, பிரின்சி பார்ட் 1. இங்கிருந்து ஓடி போன ஜேம்ஸ், அவருடைய மகள் பிரின்சி. எத்தனை கோடி செலவு பண்ண சர்ச்சில் இருக்கிற எங்கேயுமே யாரும் எங்கேயும் பயன்படுத்தல. ஆனால் அந்த சின்ன கூடாரத்துக்கு கொண்டு போய் IMTல பாட்டு பாட வச்சேன். ஹல்லேலூயா. வேற எங்கேயுமே பண்ணல. ஆமா, IMTல அந்த பொண்ணை இந்த சின்ன ஆஸ்திரிப்பு கூடாரம் தான் பயன்படுத்தினது. ஹல்லேலூயா. பில்டப் பண்ண இந்த சர்ச்சும் பயன்படுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ பில்டிங்கை பார்த்து, டெக்கரேஷனை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து நீ பயந்தேன்னா நீ விசுவாசியே கிடையாது. நீ ஒரு கோலை. தைரியமுள்ள விசுவாசியை மாறு. ஐ அம் ஃப்ரம் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் பிரேயர் ஹவுஸ். ஆமா, அந்த தைரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ கோலையா தைரியசாலியா, அதை எதிர்பார்க்கிறாரு. ஆமாங்க, எங்க சர்ச் சின்ன சர்ச் தாங்க, ஆனா எங்க ஆண்டவர் பெரியவருங்க. இந்த துணிவு உனக்கு இருக்கா? இந்த தைரியம் உனக்கு இருக்கா? அதான் தாவீது சாலமோன்ட்ட சொல்றாரு, ஆம்பளையர் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? ஆம்பளை. நீ ஆம்பளையர். பைபிள்ல வேற யாரையுமே சொல்லல. சாலமோனை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு தாவீது மூலமா. want to be a man, தைரியம், ஆம்பளையர் அப்படிங்கிறார். கோழையா இருக்காது அப்படிங்கிறார். நம்முடைய பிள்ளையை பார்த்து அவர் சொல்றார். ஏன்னா தாவீது வந்து பராக்கிரமசாலி. அவன் சாதாரண ஆள் கிடையாது. காட்டிலையும் மலையிலையும் ஓடி 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 அலைஞ்சு தெரிஞ்சவன் தான். ஆனா கர்த்தர் அவனை கொண்டுதான் எருசலேம் தேவாலயத்துக்கான அத்தனை பொருட்களையும் அவர் சவதரித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தோட எது ரொம்ப முக்கியம்னா தைரியம் ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? கர்த்தருக்கு பிரியமானவர். வெளியே இருக்கிற நாயை துரத்தி விட்டுருங்க. தைரியம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதனால இந்த விசுவாசத்தின் 7 படிக்கட்டுகள்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது தைரியம். நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பயந்து 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 அவங்க செய்யறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் பெரியவர், வேற யாரும் பெரியவர் கிடையாது. இந்த மனநலமும் உனக்கு வரணும். உன் வாழ்க்கையில உனக்கு பெரியவர் பிஷப் கிடையாது. உன் வாழ்க்கையில உனக்கு பெரியவர் பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பெரியவர். அல்லேலூயா. அவர் தான் பெரியவர், வேற யாரும் வாழ்க்கையில பெரியவர் கிடையாது. இதை நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. இதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நல்ல ஞாபகம் வச்சு. கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நல்ல ஞாபகம் வச்சு. உனக்கு பெரியவர் யாரு? பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பெரியவர். அவரை காட்டிலும் பெரியவர் யாருமே. அப்போ வாழ்க்கையில தைரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப விசுவாசத்துக்கு கூட முதல்ல என்ன தேவை? தைரியத்துக்கு அடுத்து ஞானம். என்ன தேவை? ஞானம் இல்லைன்னா உன்னால எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 24வது அதிகாரத்துல, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறார். அப்போ இந்த ஞானம்ன்றதுதான் புத்தி. இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். அப்போ உன் வீடு கட்டப்படணும்னா உனக்கு ஞானம் தான் முக்கியம். வீடு கட்டுறதுன்னா என்னது? செங்கல், சுண்ணாம்பு, அதுவா? வீடு கட்டப்படுவதுன்னா உன்னுடைய குடும்பம் கட்டப்படுவது. அல்லேலூயா. நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள் இதெல்லாம் கட்டப்படுது. அதான் வீடு. அதான் வீடு. உன் வீடு கட்டப்படுவது, உன் குடும்பம் கட்டப்படுவது, அது கட்டப்படணும்னா அதுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. அப்ப ஞானம் இருந்தா தான் உன் குடும்பத்தை கட்ட முடியும். இல்லைன்னா குடும்பத்தை கட்ட முடியாதுங்க. நிச்சயமா உன் குடும்பத்தை கட்ட முடியாது. ஞானம் இருந்தா மட்டும்தான் குடும்பத்தை கட்ட முடியும். அதான் சொல்லப்பட்டது ஞானம். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் எப்படிப்பட்டவன்? பலமுள்ள பிள்ளைகள். ஞானமுள்ள பிள்ளைகள் பலமுள்ள பிள்ளைகள்.
இன்னைக்கு பக்சிங் ஃபெலோஷிப் அப்படின்னா நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. எல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா என்னுடைய மனைவியினுடைய ஃபேமிலிஸ் தலைமுறையாக அந்த சபைகளில் அவர்கள் இருந்து வந்தவர்கள். ஜெயபால் ஐயா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க. அதே போல இந்த பக்சிங் ஃபெலோஷிப் அந்த சபைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெருசா பாரு எவ்வளோ பெரிய பில்டிங் பாரு, அங்கே பாரு எப்படி பெருசாக கட்டிக்கலாம் பாரு கோபுரம், அப்படி எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு சிஎம்சியில் சீஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. சிஎம்சியில் சீஃப் டாக்டர்ஸ், வெள்ளூர் சிஎம்சியில நிறைய சீஃப் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழை கூடாரத்துல வந்தவர்கள். அல்லேலூயா. உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. இங்க சிஎம்சியில உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்து கிளம்பினவர்கள், புறப்பட்டவர்கள். ஏன்னா அங்க ஞானம் மட்டும்தான் இருக்குது. கிட்ட நிக்க முடியாது. நீ பைபிள் பிரீச்ல கிட்டே போக முடியாது. ஆமா, ஏன்னா பைபிள்ல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஞானம் அந்த அளவுக்கு இருக்கும். அங்க டான்ஸ் கிடையாது, டான்ஸ் கிடையாது, சண்டே ப்ரோக்ராம்ல டான்ஸ் கிடையாது, கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல டான்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா மற்றவங்கள டான்ஸ் ஆட வைப்பாங்க. அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வெளியில டெக்கரேஷன் உள்ள ஆபரேஷன். ஆனா அங்கிருந்து வந்தவங்க ஆபரேஷன் தேட்டர்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த கேஸ் எல்லாம் ஆபரேஷன் அங்க போவோம், அவங்க தான் ஆபரேஷன் பண்றவங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு பரிசுத்த தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார், வேற யாரும் ஞானத்தை கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஒரு வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். அப்ப முதல்ல தைரியம், இரண்டாவது ஞானம், மூணாவது இச்சை அடக்கம். ஆமா, எல்லாத்துலயும் ஒரு இச்சை அடக்கம். ஆமா, இது போதும் எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை கரிசோறு சாப்பிடலன்னா அவ்வளவுதான், தட்டு பறக்கும், அப்படி கிடையாது. எனக்கு எது இருந்தாலும் போதுங்க. ரசமா போல கர்த்தர் கொடுத்தார். எல்லா சூழ்நிலையிலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த பிராக்டிஸ்குள்ள வரணும். இந்த பிராக்டிஸ்குள்ள வரணும். நேற்று பாரதி சிஸ்டர் வீட்டில் மீட்டிங் சாயங்காலம் கிளியரா சொல்லிட்டோம், எதுவும் வேணாம் எங்களுக்கு. ஏன்னா எனக்கு 7:30 மணிக்கு இன்னொரு ப்ரோக்ராம், அதனால 7:30 மணிக்குள்ள அந்த ப்ரோக்ராம் முடிக்க, இதை 7:30 மணிக்குள்ள முடிச்சாதான் அந்த ப்ரோக்ராம். அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அங்க பாரதி சிஸ்டர் உடம்பு சரி. அப்பாடா சந்தோஷம். என்னது? ஏன் எதுவும் செய்ய மாட்டாங்க, சந்தோஷம். ஆமா, பிரேயர் முடிச்சு எதுவும் செய்ய மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். அவங்க பார்த்தா நீங்க எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? எதுவும் வேண்டாம், ஏன்னா 7:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, 2 தோசையும் 6 முறுக்கும் ஒரு பிளேட்ல கொண்டு வச்சார். தோசை சொன்னா தோசை நினைச்சிட போறீங்க, அதிரசம் தோசை மாதிரி இருக்கு. அதிரசம் 2 அதிரசம் பெருசு பிளஸ் 6 முறுக்கு. முதல்ல இதை சாப்பிடுங்க, எப்படி வெறுமையா அனுப்ப முடியும்? சரி, அந்த அதிரசம் இனிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. நான் கவலை இல்லை, என் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க பார்த்தாங்க, நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. ஆமா, பாரதி சிஸ்டர் இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை, அவங்க இருக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கிச்சன்ல இருந்து எண்ணெயில கத்த கத்த கதன்னு சத்தம் கேட்குது. என்னடா கிச்சன்ல சத்தம் கேட்குது பார்த்தா அடுத்து சூடா ஒரு 10 வடையை எடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. என்னடா இது வம்பா போச்சு, எது வேண்டாம்னு சொன்னா சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, இந்த வடையை சாப்பிடுங்க. 1 வடை 2 வடை இல்லை, 10 வடை. சரி, அதை ஓரமா வச்சுட்டு சும்மா அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்து எடுத்துட்டு வராங்க ஒரு குண்டால பாயாசம். அல்லேலூயா. பாசிப்பருப்பு பாயாசம். வருஷத்துல முதல்ல எங்க வீட்டுல நடக்கிற மீட்டிங். அந்த சாப்பாடு தான் வேணாம், நீங்க இதையும் சாப்பிடுங்க. இதையும் இதுக்கு நான் சாப்பாடே சாப்பிட்டுருப்பேன். ஒரு பக்கம் முறுக்கு, ஒரு பக்கம் அதிரசம், ஒரு பக்கம் வடை, இன்னொரு பக்கம் பாயாசம். கர்த்தருக்கு பிரியமானது. அதனால நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, இச்சை. என்னது? அங்க சாப்பாடு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனோம். ஆனா பசி எடுக்காத அளவுக்கு சாப்பிட்டு அங்கிட்டு புறப்படக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம், ஆனா சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இது எதுக்காக சொன்னேன்? இச்சை இடத்துக்காக சொன்னேன். அதையும் ஏன் சொன்னேன்னா,
நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சாப்பிடல. ஆனா அதிரசத்தை பார்த்த உடனே சாப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்து பொறுமை. என்னது? எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கும். அவசரப்படக்கூடாது. எதெல்லாம் பொறுமையா இருக்கணும்? சண்டை போடுறதுல பொறுமையா இருக்கும். இப்ப உங்களை ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? பொறுமையா இருந்து பாருங்க. கொஞ்சம் பொறுமையாவே இருந்து பாருங்க. எதுவுமே திரும்பி பேசாதீங்க, அமைதியா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்றீங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்திரம் வரும், ஆனாலும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே. எவ்வளவு ஆத்திரம் வந்தாலும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அமைதியா. மனசுக்குள்ள வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொன்னா இன்னும் கோபம் வரும். எதிர்பார்த்தீங்க என்ன, அவனை திட்டிட்டு இருக்கு, நீ ஸ்தோத்திரம் சொல்றியா அப்படின்னு கோபம். இவன் பாட்டு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த திட்டுற முடிஞ்சு, அந்த திட்டுறது அது இல்லை, அதுக்குள்ள இருக்கிற பிசாசு. அல்லேலூயா. திட்டுறது என்னது? அதுக்குள்ள இருக்கிற பிசாசு. அதனால நீ அதுகிட்ட எதிர்த்து நிக்க கூடாது. அதுக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த பிசாசு வந்து பார்த்தாச்சுன்னா அந்த மாம்சத்துக்குள்ள இருக்குது. அதனால நீ என்ன பண்ணா, ஸ்தோத்திரம் சொல்லும் போது அதுக்குள்ள இருக்கிற பிசாசு ஸ்ட்ரைட்டா அது கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கும். ஸ்தோத்திர பலியிடம் யாரை மகிமைப்படுத்துகிறான்? நீ தேவனை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறதுனால, தேவனை மகிமைப்படுத்துற இடத்துல பிசாசு இருக்க முடியுமா? நம்ம எத்தனை இடத்துல பிசாசு விரட்டும் போது முதல்ல என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம் சொன்னோம்னா என்ன ஆரம்பிக்குது? அப்படியே அமைதியா இருக்குது. என்ன ஆரம்பிக்குது? அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அப்ப இன்னும் அதிகமா நம்ம என்ன பண்றோம்? கடைசியா என்ன பண்ணிடுது? ஓடல ஒண்ணு டப்புன்னு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அமைதியா பிரதர் சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்குள்ள இருக்கிற பிசாசு விரட்டணும். கோபம் வந்து கண்ணா பண்ணு பேசுறாங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? பிசாசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா பாருங்க. நீங்க இப்படி சொல்ல போறீங்க, பிசாசு. கோபம் வந்து பிசாசு. என்னது? பிசாசு. அதனால அத நீ ஸ்தோத்திரத்தினாலதான் விரட்ட முடியும். நீ திருப்பி அதை எதிர்க்காத. அப்ப அதை விரட்டணும்னா உனக்கு என்ன தேவைப்படுது? பொறுமை. அல்லேலூயா. என்ன தேவைப்படுது? அப்ப என்ன திட்டினாலும் காது என்ன பண்ணணும்? கேட்காத காதா? ஓகேவா திவ்யா? என்ன காது? கேட்காத காதா இருக்கணும். ஓகே அபி? ஆமா, அது எப்படி மேல கேட்காத காதா இருக்கணும். அதான் வசனம் சொல்லு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவ பக்தி. என்ன பக்தி? தேவ பக்தி நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் கரெக்டா 9 மணி சர்வீஸ்னா 8:55 வந்துடுறீங்க. அதனால உங்க எல்லாருக்குமே தெய்வ பக்தி இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அதனால அதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. அடுத்து என்னது? சகோதர சிநேகம். என்னது? ஆமா, இதுதான் நம்ம வந்து நம்ம சபைங்கிறது, நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நாம் சகோதரர். பாருங்க, யாராவது சொல்றாங்களா பாருங்க. சொல்றாரா இல்லையா? சகோதரிகள்லாம் சொல்லுங்க, நாம் சகோதரிகள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்ப சகோதரர்கள்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் சகோதரர்கள். இதான் அன்பு. இதான் என்னது? இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சர்ச்சில் அவங்க மட்டும்தான் எனக்கு சகோதரி, இது எனக்கு சகோதரி கிடையாது, அது பேய். அவர் மட்டும்தான் எனக்கு சகோதரர், இவர் எனக்கு சகோதரனே கிடையாது. இது ஏன் உனக்கு இந்த வேலை? இந்த வீட்டு ஜெப கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு ஜெப கூட்டத்துக்கு மட்டும் ஒரு சிலர் வருவாங்க. ஒரு சில வீட்டு ஜெப கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. யாரும்? ஏன்னா இவங்க சகோதரி, அவங்க சகோதரி இல்ல. இவரு சகோதரர், அவர் சகோதரர் அல்ல. ஆண்டவர் அப்படியே சொன்னாரு? அப்படி சொன்னார் அவரு? இல்லையே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ ஒருதலை பட்சமாக நீ இருந்தா, ஆமா, நீ தோட்டத்தில் உள்ள மரம் கிடையாது. தோட்டத்தில் உள்ள மரம் கிடையாது. அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன். இவங்க கூப்பிடல, நான் ஏன் போனோம்? அப்ப நீ கூப்பிட்டாதான் போவியா? கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீட்டுல எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் சகோதரிகள். ஆமா, அதான் உண்மை. அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இந்த ஆண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. கடைசியா அன்பு. கடைசியா என்னது? இந்த அன்பு தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு, இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படி நாம இருந்தாச்சுன்னா அடுத்த வசனம் படிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாய். 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க.
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. உன்னால கனி கொடுக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான பிஸ்மில்லா பார்த்து நீங்க செஞ்சிருக்கிறாங்க. பிளஸ் நேற்று பாரதி சிஸ்டர் நிலத்துல இருந்து விளைஞ்ச புது பூசணிக்காயில 3 பூசணிக்காய் போட்டு பூசணிக்காய் கூட்டு வச்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம். அல்லேலூயா. கனி உள்ள வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன வாழ்க்கை? அபி பாக்குறோம். அப்ப எனக்கு மத்தியான கரிசோறு கிடையாதா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ இங்க வசனம் சொல்லுது, உன் வாழ்க்கையில நீ கனி கொடுக்காம இருக்கவே முடியாது. இந்த 7 குணமும் உனக்கு இருந்தாச்சுன்னா உன் வாழ்க்கையில நீ கனி கொடுக்காம இருக்கவே இது மட்டும் இருந்தா பரவாயில்ல. கனி உள்ள வாழ்க்கை உன்னை எங்கே கொண்டு செல்லும்? கனி உள்ள வாழ்க்கை உன்னை எங்கே? படிங்க அதே அதிகாரத்துல 11வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். For you entry into the eternal kingdom of our Lord and Savior Jesus Christ. பரிசுத்த தேவன் உன்னை நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும்படிக்கு பிரவேசிக்கும்படி உனக்கு பரிபூர்ணமாய் உதவி செய்வார். அல்லேலூயா. இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற எதுனா வேணுமா? தேவனுடைய ராஜ்யம் தான் நம்ம முக்கியம். அந்த ராஜ்யத்துல நீ வந்து சேருவப்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப கனி இல்லாத வாழ்க்கை எங்க? அக்கினி கடல், அக்கினி. அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் என்ன பண்ணிடுவாரு? கிரிக்கிடுவாரு. கனி உள்ள வாழ்க்கைக்கு அவர் எங்க கூட்டிட்டு போறாராம்? நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம். நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம். For you entry into the eternal kingdom of our Lord. அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அந்த ராஜ்யத்தை குறித்து தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். புதிய எருசலேமாகிய அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை வீட்டுல போய் நீங்க முழுசா நைட்ல உட்கார்ந்து படிங்க. அதுல அந்த ஹோலி சிட்டியை குறித்து அழகா போட்டிருக்குது. அந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல போட்டிருக்குது. பரிசுத்த தேவன் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை தேவன் அந்த தோட்டத்திற்கு அழைத்து செல்வார். அல்லேலூயா. கனிவுள்ள பிள்ளைகளை அந்த தோட்டத்திற்கு அழைத்து செல்வார். அதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அஷூரன்ஸ். நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த தகுதியை கொடுக்கிற தேவன். அதற்கு நமக்கு 7 விதமான குணாதிசயங்கள் தேவை. கர்த்தருக்கு பிரியமானது. இப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ கனி உள்ள வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறாயா? கனி இல்லாத வாழ்க்கையை ஆசைப்படுகிறாயா? அந்த கனி உள்ள வாழ்க்கையை பரிசுத்த தேவன் வாழச் செய்வாராக. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் நமக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி கனியுள்ள வாழ்க்கை வாழ இந்த ஆண்டு முழுவதும் பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்று சொன்னால் நாம் தோட்டத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு காணிக்கை பாடலை பாடும்போது கர்த்தருக்கு